திமுக கூட்டணியில் ஜனநாயகம் இருக்கின்றதா? ஜனநாயகத்தில் இந்த கட்சிகளில் ஜனநாயகம் இன்னும் சரியாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் இருக்கின்றதா? மற்ற கட்சிகளை விட காங்கிரஸ் கட்சியாக சிறப்பாக இருக்குன்னு சொல்றேன். காங்கிரஸ் தயவு இல்லாமல் எந்த கட்சியும் இங்கு தனியாக ஆட்சி அமைக்க முடியாது, தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியாது. என்ன கேட்டா 234 தொகுதி வேணும் தான் சொல்லுவேன். அதான் ஒரு காங்கிரஸ் தொண்டனுடைய மனநிலையா இருக்க முடியும். அதுதான் உண்மையான தொண்டனுடைய மனநிலையா இருக்கணும், ஒரு தலைவனுடைய மனநிலையா இருக்கணும். எங்களுக்கு தனியிலே எங்கள் தலைமையிலே ஆட்சி அமைக்கின்ற வலிமை இன்று இல்லை என்று நான் நினைக்கின்றேன். எப்போ இருக்கும்? அதான் வளரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்க விட்டுக்கிட்டே போனீங்கன்னா வளராது. தாவேகா காங்கிரஸ்ல இடம்பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றது, விருப்பத்தை தெரிவித்துள்ளது. நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் ஆட்சி பெறுன்ற சமயத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்துக்கும் எது நல்லதுன்னா, எந்த கட்சி எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கின்றதோ அதில் செல்வதான் ஒரு புத்திசாலியினுடைய வேலையா இருக்கும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அமெரிக்கை நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், இறைவன் அருள்லையும் பெரியவங்க ஆசீர்வாதத்திலையும். இப்போ 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டுமா என்ற ஒரு கேள்வி விவாத பொருளாக காங்கிரஸ் கட்சியிலே விவாதிக்கப்பட்டு வருகிறது. எல்லாராலையும் விவாதிக்கப்படுகிறது, காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல. நீங்க தானே அது காங்கிரஸும் திமுக கூட்டணி நீங்க தான் முக்கியமா விவாதிக்கணும். இல்ல, விவாதிக்கிறதுல தவறு இல்லை. அனைத்துமே விவாதிக்கப்படக்கூடிய பொருள்கள் தான், அதுல ஒன்றும் தவறில்லை. விவாதம் நல்ல இதை எந்த கூட்டணிக்குமே விவாதமும் கருத்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதும் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒன்றும் கேட்டால் கட்சிக்குள்ளேயே விவாதங்கள் வேண்டும். பல கட்சிகள், எங்கள் கட்சிகளில் விவாதங்கள் இருக்குது. பல கட்சிகள் சர்வாதிகார கட்சிகளாக இருக்குது. அவங்களுக்குள்ளேயும் கருத்துக்கள் இந்த மாதிரி விவாதிக்கப்படணும். இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் உண்மையிலேயே ஜனநாயகம் இருக்கிறது. ஆனால் கட்சிகளுக்குள் ஜனநாயகம் இல்லை என்பதுதான் இன்றைய பெரும்பாலான கட்சிகளுடைய நிலைப்பாடு. திமுக கூட்டணியில் ஜனநாயகம் இருக்கின்றதா? நான் சொல்கிறது திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் இவர்கள் இன்று உள்ள கூட்டணி இருக்கிறது. நான் சொல்கிறது கூட்டணியை பற்றி அல்ல. நான் சொல்வது கட்சிக்குள்ளேயே எல்லா கட்சிகளும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பல கட்சிகளில் கட்சிக்குள்ள ஒரு பெரிய டெமோக்ரஸி இருக்கிறதா தெரியல. அதான் நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இல்லை திமுக கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளையும் நான் அந்த திமுக கட்சியை நான் சொல்லலை, அந்த கட்சியை மட்டும் சொல்லலை. எல்லா கட்சிகள்லையுமே ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா ஒரு தலைவர் சொன்னால் அதுபடி நடக்கணுன்றதுல சந்தேகம் வேண்டாம். ஆனால் ஒரு விவாதிக்கவே கூடாதுன்றது இந்த ஜனநாயகத்திற்கு, நம்ம இந்தியா ஜனநாயக நாடு, அதில் கட்சிகள் ஜனநாயகம் இல்லைன்னா சரியில்லாமல் இருக்கும். அதனால் நான் மற்ற கட்சிகளை பற்றி விமர்சனம் செய்வதோ அதுவோ அதுக்கு தகுதியற்றவன். ஆனால் இந்திய ஜனநாயகத்தில் இந்த கட்சிகளில் ஜனநாயகம் இன்னும் சரியாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது பெரும்பாலான இந்திய மக்களுடைய கருத்துன்னு நான் நிச்சயமாக நம்ப முடியும். அதாவது இந்தியாவில் உள்ள மாநில கட்சிகள், தேசிய கட்சிகளில் ஜனநாயகம் இல்லை என்பது உங்களுடைய கருத்து. நிச்சயமா. காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் இருக்கின்றதா? மற்ற கட்சிகளை விட காங்கிரஸ் கட்சியாக சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். திமுகவில் ஜனநாயகம் இருக்கின்றதா? அதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பல. மற்ற கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய இது எனக்கு இல்லை. ஆனால் இந்தியாவை பற்றி விமர்சிக்க முடியும், இந்திய அரசுகளை விமர்சிக்க முடியும், தமிழக அரசை விவாதிக்க முடியும். மற்ற கட்சிகளை பற்றி விமர்சிப்பதோ விவாதம் செய்வதோ என்னுடைய கடமை அல்ல. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டுமா என்ற ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க பல்வேறு கோரிக்கையை முன்வைத்திருக்கீங்க. அந்த கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மாற்று யோசனை தேடி போக வேண்டியது. நாங்கள் கோரிக்கைகள் வைக்கல, ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லல, எங்களுடைய கருத்தை மட்டுமே சொல்கிறோம். கோரிக்கைகளை வைப்பது என்னுடைய வேலை அல்ல. நாங்கள் என்ன இதுவான ஒரு சபார்டினேட்டான கோரிக்கை வைக்கிறதுக்கு டிமாண்டும் கிடையாது.
ஒருவருக்கு ஒரு பேசிக்கொள்கிறோம். அதாவது நம்ம ஊர்ல ஒரு சரியான பார்வையே இல்லை. என்ன விழுந்தா காலில் விழுந்துடணும், இல்லைன்னா எழுந்து அடிக்கணும், ரெண்டுமே கிடையாது. நான் நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நீங்கள் எனக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா, நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம், இப்படித்தான் இருக்கணும். ஒரு உறவுகள் இப்படித்தான் இருக்கணும். சக மனிதர்களுடைய மரியாதையும் அவர்களுடைய சுயமரியாதை நட்பு முக்கியம். ஸோ கோரிக்கையும் தவறு, டிமாண்டும் தவறு. ஒருவருக்கு ஒரு நம்ம 2 பேர் நண்பர்கள், திமுகவும் காங்கிரஸும் நண்பர்கள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். பேசச்சே நீங்க உங்க நண்பர்கிட்ட பேசுறது அது டிமாண்டா இல்ல கோரிக்கையா? ரெண்டுமே இல்லையே. இப்ப என்ன பேசுறீங்க காங்கிரஸும் திமுகவும்? கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்றீங்க? நான் என்ன நினைக்கிறேன், திமுக கிட்ட நான் இப்ப கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள, காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலையை நான் எடுத்து சொல்றேன். காங்கிரஸ் தொண்டர்கள் பல வருடங்களாக ஒன்றும் கேட்டா என்னால் நான் இந்த ஊருக்கு வந்து 88 ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வந்து ஏறக்குறைய நாங்களும் அதிமுகவும் அன்று ஜெயலலிதா தலைமை தாங்கிய பிரிவான அதிமுகவும் ஒரே நிலையில் ஓட்டு வாங்கின காலத்துலேருந்து நான் வந்து தமிழக அரசியலையும் இந்திய அரசியலையும் இருக்கேன். 35 வருடங்களாக நான் அரசியலை நன்கு அறிந்தவன். என்னை பொறுத்தவரை காங்கிரஸுடைய உதவி இல்லாமல், அதை என்னை பொறுத்தவரைன்னு சொல்லிச்சு நான் வந்து மற்றவங்க மாதிரி எடுத்தேன் கவித்தான் பேசவில்லை. நான் வந்து எல்லாத்தையும் டேட்டாவோடு தான் பேசுகிறேன். பெரும்பாலான சமயங்களில் காங்கிரஸ் எங்கு இருக்கிறதோ, காங்கிரஸ் தயவு இல்லாம திமுகவால், காங்கிரஸ் தயவு இல்லாமல் எந்த கட்சியும் இங்கு தனியாக ஆட்சி அமைக்க முடியாது, தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியாது. நிச்சயமா காங்கிரஸும் முடியாது. அதுலேயும் தெளிவாயிடும். ஒன்று நீங்கள் உங்களால் முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். காங்கிரஸை விட வலிமையான கட்சிகள் தமிழகத்தில் இருக்குன்றது நான் வந்து பொய் சொல்றது இல்லை, மக்களை பெற்ற பேச நான் தெளிவாக இருக்கேன். இது வரைக்கும் எந்த டிவி ப்ரோக்ராமும் சரி, எந்த இதுலேயும் நான் வந்து பொய் சொல்வதில்லை. பல தலைவர்கள் பொய் சொல்வதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் எங்களை விட வலிமையான கட்சிகள் உண்டு. ஆனால் நான் அடித்து சொல்ல முடியும், நாங்கள் கூட்டணியில் இல்லை என்றால் அந்த கூட்டணி வெற்றி பெறுவது மிக 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 கடினம். வெற்றி பெறவே முடியாதுன்னு கூட சொல்றாங்க. வெற்றி பெறுவது மிக நான் இல்லை முடியாதுன்னு, ஏன்னா நான் டேட்டா வச்சுட்டு பேசுகிறேன். மற்ற மாதிரி எடுத்தேன் கவித்தன் பேசலை. 100க்கு 90லேருந்து 95% காங்கிரஸ் இந்த கூட்டணி தான் தமிழகத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்சி பிடிக்க விரும்புபவர்கள் எங்களுடன் கூட்டணியில் இல்லைன்னா அந்த கூட்டணி வெற்றி பெறாது. அதாவது இனிவரும் காலங்கள்ல காங்கிரஸ் தயவில்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காதுன்னு சொல்றீங்களா? இனி வரும் காலங்களில், கடந்த காலங்களில் தான விஷயம். 2011 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியலையா? 2016 திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியல. மறுபடியும் சொன்னேன், நான் வந்து என்னுடைய வார்த்தைகள் சரியா கவனிக்கணும். 100க்கு 95% எடுத்துக்கோ. நான் வந்ததுலேருந்து 89 தனித்தனியாக இது பட்டோம். 91 கூட்டணி ஆட்சி வைத்து பண்ணோம், நாங்கள் வென்றோம். தமிழகத்திலையும் சரி, அகில இந்திய லெவல் சரி. 96 டிஎம்சி பெரும்பாலான காங்கிரஸிலிருந்து வந்தவர்கள், அதுதான் உண்மையான காங்கிரஸ் தமிழகத்தில் அப்போது இருந்தது. அப்போது அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது. 2001 நாங்கள் அதிமுகவுக்கு போனோம், அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது. 2006 நாங்கள் இல்லை மாறினோம், அதுதான் வெற்றி பெற்றது. 2011 தவறித்து. 2016 நாங்கள் 2011-16 வரல. 2011 நாங்கள் அந்த கூட்டணியில் மாதிரி ஞாபகம் இல்லை. 2011-16 21 அதற்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 தேர்தலை தவிர எல்லா தேர்தலையும் நாங்கள் இருந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. இன்னைக்கு நான் அடித்து சொல்ல முடியும், வருங்காலத்தில் நாங்கள் ஒரு கூட்டணியில் இல்லைன்னா அந்த கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளும் மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சரி சார், காங்கிரஸ் கட்சி தயவோடு தான் வந்து அதிமுகவும் மறுபடியும் நீங்க வார்த்தையை நீங்க கேட்கறது வந்து உங்களுக்கு வேணுன்ற வார்த்தைகள் போடலாம். ஏன் வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க இருக்க தயவு கேவெல்லாம் சொல்ல, உதவியோட ஒண்ணு புரிஞ்சுக்கோம். அவங்களோட உதவி இல்லாம நீங்க வேணா இப்படி சொல்லலாம், மற்ற கட்சிகளோட உதவி இல்லாம நாங்க சீட் எடுக்க முடியாது, எங்களுடைய உதவி இல்லாம அவங்க ஆட்சி பெற முடியாது. ஓகேவா? இது தெளிவா இருக்கா? ஏன்னா நீங்க வந்து எப்படி வார்த்தைகளை பூத்தி இது உங்களுக்கு வந்து உபயோகமாக படுக்கும் பாருங்க. எல்லாம் உங்களை மட்டும் சொல்ல, எல்லா ஊடகங்களும் இல்லை எது ஆதாயம் தெரியலான்னு. உதவி ஒருவருக்கு ஒருவர் அவசியம். எங்களுடைய உதவி இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. அவர்களுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு சீட்டு வரதே கஷ்டமா இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். 2026 வந்து காங்கிரஸ் அதாவது ஆதரவு இல்லாமல் திமுகவில் ஆட்சி கைப்பற்ற முடியாது, எந்த ஒரு கட்சியும் ஆட்சி. ஓகே, இப்போ வந்து உங்க தயவோடு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா உங்களுக்கு அந்த ஆட்சியிலும் அதிக பங்கு நிச்சயமா வேணும்னு நான் நினைக்கிறேன். நிலை இப்போதைக்கு அதிகரித்து உள்ளது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய டெல்லி தலைமை கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் டெல்லி தலைமைக்கு இதன் மூலமா சொல்றேன், இந்த தொண்டருடைய கோரிக்கையை கவனிக்காதால் தான் கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக ஆகி வருகின்றது. ஆகல ஒன்றும் ஆகி வருகின்றது.
அவர்களுக்கு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து டெல்லியிலேருந்து ஒரு பார்வை இருக்கு. அவங்களுக்கு தேசியத்தில் ஆட்சி அமைக்கிறது முக்கியம். அப்போ அதுக்கு யார் சௌரியமா இருக்காங்கன்னு பண்ணிட்டு போயிடுறாங்க. விதை நெல்லை ஏற்றுக்கொண்டு விட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தெரியணும் விதை நெல்லே இருக்காது. டெல்லி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்கள் கட்சியில் அது தைரியமா சொல்ல முடியும். தைரியமா சொல்ல முடியும். இப்போ வந்து 26ல வந்து கூட்டணி ஆட்சிக்கு தான் காங்கிரஸ் கட்சி வித்திடுமா? கூட்டணி ஆட்சி என்று ஆட்சியில் பங்கு இருக்கின்ற ஆட்சி. இது வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத போது திமுக அரசு கட்சிக்கு தர்மத்துப்படி பேசுவோம். திமுக கட்சிக்கு அவர்கள் மற்ற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த விட அதிகமாக கொடுத்தோம். எங்கள் மத்திய அமைச்சரவையில். ஆனால் இங்கு திமுக ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கும்போது எங்களுக்கு பங்கு இல்லை. இல்ல பங்கு கொடுக்க முன் வந்ததாகவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து திமுகவை மட்டும் குற்றம் சாட்டவில்லை. அங்க இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் டெல்லி தலைமையும் சேர்த்தே சொல்றேன். தொண்டர்கள் என்ன நினைப்பான்? நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் கூட அமைச்சரை பார்த்து தான் நடத்தும். அப்போது அவன் வந்து எதுக்கு என் கட்சிக்கு வருவான்? நேராக அவன் திமுக சேர்ந்து அமைச்சர்கிட்ட சொல்லியோ அவங்க எம்எல்ஏ சொல்லி காத்துறான். காங்கிரஸில் சொல்லி முதல்ல காங்கிரஸ் எம்எல்ஏ சொல்லணும். அவர் அங்கேருந்து அவருக்கு நேரம் வரணும். ஸோ ஒரு ஆட்சியில் பங்கு இருக்குச்சு. அதற்கு ஒரு மரியாதையும் இதுவும் கட்சி தொண்டர்களுக்கு வேணும், கட்சிக்கும் வரும். இதை வந்து புரிந்து கொள்ள மாட்டாத ஒரு இந்திய தலைமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் நிர்வாகிகள், தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட மனநிலையை நீங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை எடுத்து சொல்லி நீ திமுகவிடம் வந்து அதிகமான தொகுதிகளை கேட்கலாம். அதுதான் வந்து அதுதான் நடைமுறைக்கு சாத்தியம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நாங்கள் முடிவு பண்ணுறது இல்லையே, நாங்கள் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் தானே. எப்படி வந்து திமுகவில் ஒரு மாவட்ட தலைவர் சொல்லி நீங்கள் என்ன கூட்டணி வைன்னு சொல்ல முடியுமாண்ணே? திமுக தமிழ்நாட்டில் மட்டும் இருக்க கட்சி. அவங்களுக்கு எப்படி எங்களுக்கு தமிழ்நாடு வந்து அகில இந்திய பார்வையில் ஒரு மாவட்டம் அளவில் இருக்குதோ, திமுக ஒரு சின்ன தமிழ்நாடு கட்சி தானே. அப்போ அவங்க மாவட்டம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ நான் இந்தியாவில் இருக்க கட்சிக்கு நான் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அதனால் தெளிவாக எங்களுக்கு புரியுது. நீங்கள் வந்து உடனே இவங்க மட்டும் இங்கே முடிவு பண்ணுறாங்க, உங்களுக்கு முடிவு பண்ண முடியல, முட்டாள்தனமான கேள்விகள் வந்து பல மக்கள்கிட்ட இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. எப்படி அதிமுகவிலையும் திமுகவிலையும் ஒரு மாவட்டமோ அது போல தான் தமிழகம் இந்தியாவில். காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் இல்லாத கொடி பறக்காத கிராமங்களே கிடையாது. அப்படி இருக்குச்சே நாங்கள் வந்து ஒரு தமிழகம்ன்றது இந்தியாவில் ஒரு அங்கம். அதில் போ ஒரு மாவட்ட அளவில் தான் நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க முடியும். ஒரு மாவட்டம் சொல்கிறதுனால கூட்டணி மாற்றிடுவாரான்னு ஸ்டாலின் அவர்கள் இல்லை இபிஎஸ் அவர்கள். அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் பேசணும். தமிழகத்தில் வந்து காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லைன்றது முட்டாள்தனம். இல்லை, நீங்கள் வந்து கடந்த முறையே வந்து 25 தொகுதிகள் வந்து மிக குறைவான தொகுதி தானே சார் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. சொல்லுங்க, நீங்க கேள்வி முடியல. 21ல் சரி, அதில் வெற்றி பெற்றது 18 தொகுதி. நீங்க அப்பவே வந்து நீங்க அதிகமான தொகுதி கேட்டிருக்கலாம், ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கலாம். ஏன் உங்க தயவுல தான் திமுகவே ஆட்சி அமைகிறது. ஆனா உங்களுக்கு எந்த பலனும் இல்லையே. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. அதனால தான் அதாவது கடந்த கால தப்பையே தொடர்ந்து செய்ய வேண்டாம்ன்றது தான் எங்களை தொண்டர்களுடைய மனநிலை. அதை வெளிப்படுத்துறோம். 67ல இருந்து இப்போ வரல வந்து இரு திராவிட கட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் கட்சி தயவோட தான் ஆட்சி அமைந்து சொல்லியிருக்கீங்க. அது 71 இருக்கட்டும், 76 இருக்கட்டும், 81 இருக்கட்டும், 78ல 81ல எம்ஜிஆர் தனியா வந்தாரு. அதை தவிர பாத்தீங்கன்னா எல்லாமே கூட்டணியோடைய இதுதான். காங்கிரஸ் தயவுல தான் ஆட்சி அமைந்திருக்கு. 2026ல வந்து காங்கிரஸ் சார்பு தான் ஆட்சி அமையும். அதோட சந்தேகமே வேணாம். அப்ப வந்து உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு சார்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. தொகுதி நான் என்னங்க முடிவு பண்ண முடியும்? ஒரு கடந்த 25 தொகுதி என்பது இந்த எத்தனை தொகுதியாக அதிகரித்து கொடுக்க வேண்டும்? இல்ல, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டா 234 தொகுதி வேணும் தான் சொல்லுவேன். அதான் ஒரு காங்கிரஸ் தொண்டனுடைய மனநிலையா இருக்க முடியும். அதுதான் உண்மையான தொண்டனுடைய மனநிலையா இருக்கணும், ஒரு தலைவனுடைய மனநிலையா இருக்கணும். அப்ப நீங்க தனித்துவமான இல்ல நீங்க அதல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து we are talking to each other. ஆமா சார். அப்போ எவ்வளவு வேணும்னு கேட்கறது தாங்க. கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? ஊத்தருக்கும் உயரம் தெரியல. தொகுதி என்பது குறைஞ்சபட்ச அவங்க பேசி முடிவு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து சும்மா அதாவது வீராப்பு பேசலாம். நான் வந்து மறுபடியும் சொல்றேன், நான் வீராப்பு பேசுற ஆள் இல்லை, நான் டேட்டாவோட பேசுற ஆள். வீராப்பு பேசுறதுக்கு 1000 பேசலாம். 2021 இப்போது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துள்ளதா? நாங்கள் வளர்ந்திருந்த காலத்தில் எங்களுக்கான இது கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பேசணும். அதை பற்றி நான் வந்து உண்மையை மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும்.
அதை நான் பப்ளிக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஆனால் தெளிவாக எங்களுடைய இது இல்லாமல் தமிழகத்தில் இன்றைக்கு கூட்டணியில் இருக்க கட்சியில் பெரிய கட்சி நாங்கள் தான். ஆமா, அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். இன்னும் கேட்டால் தமிழகத்தில் இருக்கிற திமுக, அதிமுக, இன்னும் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கின்ற சில கட்சிகள் இருக்கலாம். அப்படி கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது அடுத்த கட்சி நாங்கள் தான். மூன்றாவது பெரிய கட்சி 3 அல்லது 4வது பெரிய கட்சி நாங்கள தான் இருக்க முடியும். அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். இவ்வளவு மூன்றாவது பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சின்னு சொல்றீங்க. 3 அல்லது 4வதுன்னு சொன்னேன். மூன்றாவது கட்சி 3வது அல்லது 4வது கட்சியா இருக்கலாம். ஏன்னா நான் போய் சொல்றது இல்லை. ஓகே ஓகே, நல்லா புரிஞ்சுக்குவோம். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன டேட்டாவோட பேக்கப் பண்ண முடியும். 2021 முதல் இடத்துல திமுக, 2ஆம் இடத்துல அதிமுக, 3ஆம் இடத்துல காங்கிரஸ். அதான் எதுக்கு நான் சொல்றேன். அப்போ 3ஆம் இடத்துல இன்றைய நிலையில காங்கிரஸ் ஏன் காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க கூடாது? காங்கிரஸ் தலைமையில கூட்டணி அளவுக்கு காங்கிரஸுடைய உயரம் இருக்கிறதா, வலிமை இருக்கிறதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நான் அதை பத்தி இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. மறுபடியும் சொல்றேன், நான் சொல்கின்ற ஏன் நீங்க எல்லாரும் என்கிட்ட வரீங்கன்னா, அவர் ஒரு கட்சியில இருக்கலாம், கட்சியின் சார்பாக பேசினாலும் உண்மையை தவிர வேற ஒன்றும் பேச மாட்டார். அந்த உண்மையும் இட் வில் பி பேக்ட் அப் பை ஃபேக்ட்ஸ், டேட்டா. அதனால் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் அளந்து தான் பேசுகிறேன். 35 வருடங்கள் நான் தமிழகத்தில் ஊடகங்களில் நான் பேசிக்கிட்டு வரேன். மூப்பனார் இருக்கச்சே பல பெருந்தலைவர்கள் ஊடகத்தில் பேச முடியாது. அவர் என்னத்தான் டிஎன் சேஷன் இது நடத்தச்சேவும் சரி, சிவசங்கரி நடத்தச்சேவும் சரி, அந்த காலங்களில் ஊடகங்களில் பேச சொன்னார். ஏனென்றால் நான் பொறுப்புடன் பேசுபவன், உண்மையை பேசக்கூடியவன், பொறுப்புடன் பேசுகிறேன். அந்த கிரெடிபிலிட்டி வேணும். நான் சொல்றதுல நீங்க இன்னைக்கு மக்கள் கவனிக்கிறாங்கன்னா இவர் சொன்னதுல உண்மை இருக்குண்டான்னு கவனிக்கிறாங்க. அதனால தான் நான் நீங்க சொல்லச்ச கூட இன்றைய நிலையில எங்களுடைய நிலை 3வது அல்லது 4வது நிலை இருக்கும் என்ற உண்மையை எடுத்து சொல்கிறேன். எங்களுக்கு தனியிலே எங்கள் தலைமையிலே ஆட்சி அமைக்கின்ற வலிமை இன்று இல்லை என்று நான் நினைக்கின்றேன். எப்போ இருக்கும்? அதான் வளரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்க விட்டுக்கிட்டே போனீங்கன்னா வளராது. இப்ப இந்த முறை ஆட்சியில துணை முதலமைச்சர் பதவி கேட்டு வாங்குவீங்களா? வேளச்சேரி தொகுதி எங்க தொகுதி. வேளச்சேரி தொகுதி என்னுடைய தொகுதியாக நான் இங்கு எம்எல்ஏவாக இருந்தால் என்னாலே தனித்து நின்று இந்த வேளச்சேரி தொகுதியை கூட்டணியில் வந்திருப்போம். ஆனா தனித்து நின்று ஜெயிக்கின்ற அளவு இந்த தொகுதியை என்னால் வளர்க்க முடியும். அப்போ அதை போன்ற தகுதியான இப்போ இவர் இருக்காரு, நல்லா அழகா பேசுறாரு. யாரு? எங்க சட்டமன்ற என்னுடைய தம்பி தான், ராஜேஷ்குமாரா? ஆமா, என்னுடைய தம்பி. அவருக்கு நான் பல முறை அவர் ஒன்றும் பொறுப்புல இல்லாமல் இருக்கச்சே அவர் கிட்ட பல முறை என்னுடைய அறிவுரையை கொடுத்துருக்காரு. என்ன நடந்ததுன்னு அவருக்கு எனக்கும் பல நல்ல உறவுகள் உண்டு. தைரியமாக இன்னைக்கு பேசுறாரு. ஏன் பேசுறாரு? மற்ற எம்எல்ஏக்கள் ஏன் அப்படி பேசலை? ஏனென்றால் கன்னியாகுமரியிலே எங்களுடைய கட்சி மிகச்சிறப்பாக இருக்கிறது. அந்த அளவு இன்னும் ஏற்கனவே இருந்தது. அந்த அளவு அவர் இன்னும் அங்கே இருக்க, அவர் மட்டும் இல்லை, பிரின்ஸ் இருக்காரு, பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் தைரியமாக சொல்லுவாங்க, நான் தனியாக போவேன். மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க தொகுதி வேலையை சரியா செய்யணும். அந்த மாதிரி சரியா செய்து கட்சியை வளர்க்கக்கூடியவர்களை கட்சி வளர்த்து விடணும். இது அவங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லை. அதிகாரம் தேவை இல்லைங்களா? நிச்சயமா தேவை. அதிகாரம் என்ன? அதிகாரத்துல இந்த கட்சி பொறுப்பானவர்களை அதிகாரத்துல கொண்டு வரணும். அதிகாரத்துல பங்கும் கேட்கணும் இந்த கட்சி. நிச்சயமா கேட்கணும். இப்போ துணை முதலமைச்சர் பதவியை இந்த முறை கேட்டு பெறுவீங்களா? 2026 அதாவதுங்க, நிச்சயமாக துணை முதலமைச்சர் பதவி வருவது எங்கள் கட்சிக்கு நல்லதை கொடுக்கும். கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழகத்துக்கும் நல்லதாக இருக்கும் என்று சொல்ல முடியும். அதனால அதிகாரத்தில் துணை முதலமைச்சர், பல அமைச்சர்கள் கொண்ட ஒரு கூட்டணியிலே எங்கள் கட்சி பங்கேற்பது கட்சிக்கும் எனக்கு என்னை விட இந்தியா முக்கியம், தமிழ்நாடு முக்கியம் கட்சியை விட. அதனால் இந்த தமிழகத்தின் நன்மைக்காக சொல்கின்றேன். காங்கிரஸ் ஆட்சி பெற வேண்டும் என்றால், தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்றால், காங்கிரஸ் பங்கு பெறுகின்ற அமைச்சரவையிலே ஏன் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கு பெறுகின்ற ஆட்சி அமைவதே தமிழகத்திற்கும் காங்கிரஸ் உள்ள கூட்டணிக்கும் இந்தியாவிற்கும் என்னை போன்ற காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நல்லது. 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காங்கிரஸ் உதவியோடு நடைபெற்றது. 2021 காங்கிரஸ் உதவியோடு ஒரு காலத்திலே மைனாரிட்டி அரசு. ஆமா, 2006ஆம் ஆண்டு திமுக வெற்றி பெற்றது 96 இடம் தான், காங்கிரஸ் வெற்றி பெற்றது 36 இடம். உங்க தயவுல தான் ஆட்சி நடந்தது. இந்த 2 ஆட்சியிலும் நீங்க அதிகாரத்துல ஆட்சியில பங்கு கேட்கல. 2026ல நீங்க கேட்க உரிமையை திமுக
கொடுக்குமா கொடுக்காதா? அது அவர் கொடுப்பதோ எடுப்பதோ என்ன மனநிலையில முதலமைச்சர் இருக்கின்றார்? ஏங்க முதலமைச்சரை பத்தி நான் எப்படின்னு சொல்றேன். அவர் நல்லாட்சி கொடுத்திருக்கான்றது நம்ம எனக்கு பெரிய மாற்ற கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அங்கங்க குறைகள் இருக்கு. சார் நல்லாட்சின்னு சொல்றீங்க, எவ்வளவு குறைகள் இருக்குல்ல? ஐயா நான் மறுபடியும் சொல்றேன். ஆ. நான் திரும்ப என் வார்த்தைகளை நான் அளந்து போடுறேன். நல்லாட்சி கொடுத்திருக்கிறேன், ஆனால் குறைகள் இல்லாமல் இல்ல நான் சொல்லிட்டேன். குறைகள் இருக்கின்றது. எல்லா இடத்துலயும் இருக்குங்க. ஓகே சார், உங்களுடைய காங்கிரஸோட கோரிக்கை இந்த தேர்தல்ல, இந்த 2026 தேர்தல்ல நிறைவேற்றக்கூடிய மனநிலையில திமுக இருக்கின்றதா, முதலமைச்சர் இருக்கின்றதா? நீங்க முதலமைச்சர் அதை கேள்வி கேட்கணும். நானா முதலமைச்சர்? நான் என்ன சொல்ல முடியும்? முதலமைச்சருக்கு அந்த மனநிலை வர வேண்டும் என்று நான் சொல்ல முடியும். திமுக அந்த மனநிலைக்கு வந்தால் திமுகவிற்கும் நல்லது, காங்கிரசிற்கும் நல்லது என்று நான் உற்று பார்த்து சொல்ல முடியும். ஒருவேளை நீங்க உங்க கோரிக்கையை திமுக ஏற்காத பட்சத்துல கூட்டணி தொடருவீங்களா, இல்ல வேறொரு கட்சியில இணைய வாய்ப்பு இருக்கின்றதா? அப்படி இருக்கின்றதுல நான் முடிவு செய்யற நிலையில் நான் இருந்தா நான் எங்க எப்படி இருக்கேன்? உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க சார். நீங்க காங்கிரஸ் மூத்த நிர்வாகி, காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்றால் ஒண்ணு ஆட்சியில அதிக பங்கு வேண்டும், அமைச்சர் பதவி வேண்டும், துணை முதல்வர் வேண்டும் என்று கேக்குறீங்க. இந்த கோரிக்கையை திமுக நிறைவேற்றாத பட்சத்துல மூன்றாவது ஒரு கட்சி இப்ப வந்து உதயமாயிருக்கு, தாவேகா. எந்த கட்சி? தாவேகா வந்து காங்கிரஸ்ல இடம்பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றது, விருப்பத்தை தெரிவித்து உள்ளது. அதை பயன்படுத்திக்குமா காங்கிரஸ் கட்சி? அதை வந்து ஒரு நல்ல கட்சி வளர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், தமிழகத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொள்வார்கள். அதாவது மாற்றாக தாவேகாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் சொல்றேன். எந்த கட்சி ரெண்டு ரொம்ப லாஜிக்கலா பேசுவோம். இதுல எல்லா பொதுமக்களும் பார்க்கறாங்க, அவங்களுக்கும் தெரியும் எங்களுடைய உதவி இல்லாமல் தமிழகத்திலே ஆட்சி அமைய முடியாது. அதனால நாங்க கூட்டணிய தலைமை தாங்குற நிலையில இன்றைக்கு இல்லை, அதுவும் உண்மை. அப்போ இந்த ரெண்டும் சரியான உண்மைன்றது பட்சத்துல இது உண்மைதான், உண்மைன்னு எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அப்போ நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் ஆட்சி பெறுன்ற சமயத்துல காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்துக்கும் எது நல்லதுன்னா, எந்த கட்சி எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கின்றதோ, அதிகமான தொகுதிகள் கொடுக்கின்றனவோ அதில் செல்வதுதான் ஒரு புத்திசாலியினுடைய வேலையா இருக்கும். முட்டாள்தனமாக முடிவெடுத்ததால் தான் இதுவரை காங்கிரஸ் இந்த நிலையில இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை. இதுவரையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த விதமான அறிவிப்பு வெளியிடல. ஆனா தாவேகா தலைவர் நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தாவேகா தலைமையில அமைந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று பகிரங்கமா தெரிவிச்சிருக்காரு. ஆனா திமுக இன்னும் சொல்லலையே. ஆமாங்க, நீங்க நான் திமுக வந்தா சொல்லுவேன். இன்னைக்கு இதை பார்க்கணுங்க. சும்மா வந்து எல்லாரும் சொல்றதுக்கும் ஒரு தலைவர்ங்கிறதும் அவர் கூட்டணிய எத்தனை நாள் இருந்து எடுத்து நடத்தி கொண்டு போயிருக்காங்க. அவங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, திமுக அவர்களுடைய இதை நல்லா செய்யறாங்க. ஆமா, ஆனா காங்கிரஸ் செய்கின்றதான்றதுதான் முதல்ல நம்ம கேள்வி கேட்டு. முதல்ல காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு திமுக உதவியா இருக்கின்றதா அதை சொல்லுங்க. நிச்சயமா இல்ல. ஏன் அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், திமுகவோட வேலையா அது? அப்புறம் என்ன கேள்வி இருக்கக்கூடிய கட்சி இல்ல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. எல்லாம் இது வந்து முட்டாள்தனமான கேள்விகள். உங்களை சொல்லல, எங்க கட்சிக்காரங்களே கேட்கறாங்க. திமுக உங்களுக்கு உதவி செய்யலாம். அட ஏனே அவன் உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்க இருக்காங்க. உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்க இருக்கணும், உங்க தொண்டர்கள் இருக்கணும், உங்க எம்எல்ஏக்கள் இருக்கணும், உங்க எம்பிக்கள் இருக்கணும், உங்க தமிழக தலைமை இருக்கணும், உங்க இந்திய தலைமை இருக்கணும். அவங்கள போய் கேள்வி கேளுங்க. உங்க கட்சி ஏன் வளர்க்கல? திமுக விடல, அதிமுக விடல, ஜெயலலிதா விட்டாங்களா? விடல. நான் என்ன சொல்றேன், மத்த அவங்களோட வேலை இல்லைங்க. அவங்க வேலையை செய்யறாங்க, நம்ம வேலையை செய்வோம். காங்கிரஸ் கட்சி என்னுடைய வேலையை செய்யணும், செய்யாம இருக்கும்ன்றதான் என்னுடைய. செய்யாம இருக்கிறதுக்கு எல்லாருமே பொறுப்பு. நாம் பொறுப்பு, தொண்டனாய் நாம் பொறுப்பு. எங்க எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், தமிழக தலைமை, இந்திய தலைமை பொறுப்புங்க. செல்வ பெருந்தைக்கு பொறுப்பா? நிச்சயமா தான். அவர் வந்து இதுவரையில ஒரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு 6 முக்கிய நிர்வாகிகள் வந்து கோரிக்கை, நீங்க வச்ச கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. ஆனா அவரு அந்த கோரிக்கை முன்வைக்கலையே. நானே செல்வ பெருந்தையார்னு அந்த கேள்வி வைப்பேன்னு ஒரு கேள்வி இருக்குங்க. என்னங்க, இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்குங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அவர் வந்து திமுக சாதகமாக செயல்படுவது போல ஒரு நிமிஷம் அவர் மீது ஒரு அதிருப்தியும் இருக்கின்றது காங்கிரஸ் கட்சியில. நீங்க சொல்ற கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன், தெளிவா சொல்றேன். அதாவது நான் இதை இங்க பேசலாம், நான் உட்காந்து அதை பேசுவேன்னா எந்தெந்த இடத்துல எதை பேசணும், யார் பேசணும்னு இருக்கு. செல்வ பெருந்தகை அவருடைய இடத்துல இருக்காரு, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நான் பேசலாம், இதை என் தொண்டர்களுடைய குமுறல் நான் சொல்ல முடியும். செல்வ பெருந்தகையும் சொல்லுவாரு, ஆனா எங்க சொல்லணும்னு இருக்கு. அதனால நேரத்துல சொல்லுவாரு, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவார். நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த தமிழக சில இதுல என்ன ஆகுதுன்னாங்க,
செல்வப்பெருந்தை மட்டும் முடிவெடுக்கிறது இல்ல. தமிழகத்துல யார் இருந்தாலும் முன்ன அழகிரி இருந்தாரு, இப்ப அழகிரி இப்ப சொல்றாரு, முன்ன சொன்னாரா? பப்ளிக்கா சொன்னாரா? கரும்பு சாறை திமுக குடிக்கிறது, அதாங்க சட்டையை சொன்னாரு, வந்து நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் பாக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு தொண்டராயிட்டார் என்ன மாதிரி, அதனால அவர் சொல்ல முடியுது. அந்த பதவியில் இருக்குச்சே சொன்னாரா? அந்த பதவியில் இருக்குச்சே நான் இன்னும் உற்று கேட்கிறேன், அழகிரியே கேட்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் மதிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய, காங்கிரஸிலே அதிக காலம் இருந்து அந்தந்த தொகுதியிலே வேலை செய்தவர்களுக்கு நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா? சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள்னு எங்களை நாங்கள் கேட்டுக்கணும். அழகிரி, நாராயணன், செல்வ பெருந்தகை, இங்க இருக்க எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இந்திய தலைமை உட்பட. அதனால நான் மற்றவர்கள் மேல் குறை சொல்ல விரும்பல. ஆனா அவங்க அந்த பொறுப்புல இருக்காங்க, நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ன்ற நேரம். இப்போ திமுகவில் இருந்து காங்கிரஸ் தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா இனி வரும் காலங்களில்? ஐ திங்க் நான் அங்கிருந்து அப்படி இணைந்தால் அது சிறப்பான எதிர்காலமாக காங்கிரஸ் கட்சி இருக்குமா? அது இருக்க செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவர்களுடைய பொறுப்பு. தொண்டராகிய என் பொறுப்பு அதை அவர்களுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வது. நான் என் கடமையை செய்கிறேன், அவர்கள் கடமையை செய்வார்கள் என்று நம்புகிறேன். செய்யாவிட்டால் காங்கிரஸ் பலமாக தமிழகத்தில் இருக்காது. இன்னைக்கு நீங்க பலமாக இருக்கிறதால தான் அவங்க கூட வரணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த முறை நீங்க இதையும் சொல்ல முடியாதுன்ற நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு தோள் கொடுக்கக்கூடிய தோழன் அவன் வந்து உறுதியாகவும் வலிமையாகவும் இருக்கணும். அவன் இல்லைன்னா அவங்க தோழனா வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? எந்த கட்சியும் அவனை மதிக்க போறதில்ல, செல்லா காசா போயிடும். இப்போ நான் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் உங்களை நேர்காணல் எடுத்தேன். அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றதா, ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கின்றதா நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு நீங்க சரியான ஒரு கணிப்பு சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னாக்கா, காங்கிரஸ் கட்சி வந்து தனித்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை, கூட்டணி ஆட்சி அமைக்கத்தான் வாய்ப்பு இருக்கு, அதுவும் அதிகமா இல்லை. காங்கிரஸ் கட்சி அதிகபட்சமா 100 இடங்கள் தான் வெற்றி பெறும் சொன்னீங்க. நீங்க சொன்ன பிரகாரம் தான் காங்கிரஸ் கட்சி 100 இடம் வெற்றி பெற்றது. இந்த நிலையில 2026 தேர்தல் மீண்டும் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா? எங்களுடன் கூட்டணி அமைத்தால் ஆட்சிக்கு கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்றால் கடினம்தான். எவ்வளவு இடத்துல வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பீங்க சார்? இதே கூட்டணி இருக்குமானால், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தால் இப்போ இருக்கிறத விட அதிகமாக சீட் வாங்க முடியும், சீட் வாங்கி வெற்றி பெற முடியும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலும் வளரவும், தமிழகத்திலே இதுவரை கடந்த 50 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட ஆட்சியை விட ஒரு சிறப்பான ஆட்சி அமைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவது தமிழக மக்களுக்கு நல்லது. உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு மிக்க நன்றி.